ஐயா கம்பராமாயணமும் நம்ப ராமாயணமும் சேர்த்தே சொல்றாரு. அதில் எது ரொம்ப டாப் தெரியுமா? ஒரு முரட்டு காளைக்கு பொண்டாட்டிட்ட உப்பு போடுன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா இருப்பாரு. முரட்டு காளைக்கு உப்பு போடுன்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை. இப்படி ஆயிட்டாங்க பாருங்க ஐயா. அவருக்கு நகைச்சுவை கூடவே பிறந்தது. இன்னைக்கு தேவை. மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டென்ஷனில் இருக்கிறோம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் பேச்சு 1 மணி நேரம் இருந்தால் கேட்டு படுங்க. பிபி கிடையாது, சர்க்கரை கிடையாது, சௌக்கியமாக தூங்கும். ஆனால் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் ராத்திரி தூங்க போகும்போது என் பேச்சு கேட்டு தூங்குறாரா. எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சகோதரர் சார். ரொம்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தீங்க. இந்த மகிழ்ச்சி எங்கேயாவது கிடைக்குமா? வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது, இங்கே தானே கிடைக்கும். அதாவது அவர் ரொம்ப வலிமையாக ஆர்குமெண்ட் வச்சார். நான் அதுலேருந்து அந்த உயிரை தானே உரிமை வெளியில் எடுத்து வச்சுக்கணும். கருத்து என்பதை வற்புறுத்துவதற்கு ஒரு கவிதை, ஒரு பாத்திர படைப்பு தேவைப்படுகிறது. அதுதானே உலகம் உள்ள வரையில் இருக்க முடியும். முத்தையா அதை ரொம்ப அழகாக கவுண்டர் பண்ணாரு. மொத்தமே 37 39 தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அதை வற்புறுத்துறதுக்கு தானே சார் இலக்கியமே வேண்டி இருக்குது. அந்த கருத்துங்கிறது தானே என்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப அருமையாக வச்சார். அந்த செய்திகள் எல்லாம் வச்சார். அப்புறம் முத்தையா பேசுகிற போது இந்த கட்சியோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு. கவிதை நீங்கள் எப்படி பாத்திர படைப்பை கண்டுபிடிப்பீங்க, கவிதையை வச்சு தானே கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு முயற்சி விட்டுருக்கார். இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லி இல்லை பாத்திர படைப்புங்கிறத நிலைநாட்டணும். இது வரைக்கும் பேச்சாளராக இருந்தாங்க. அவங்க கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தாங்க. இப்போ டெப்டி டைரக்டர் உலக தமிழ் சங்கம். இனோவா காரு தமிழ் என்னெல்லாம் கொடுக்குது பாத்தியாம்மா. ஆஹா, தமிழ் கொடுக்குதுமா, வேற யார் கொடுக்குற? எனக்கு கால் அடிபட்டு படுத்திருந்தேன் கோயம்புத்தூரில். 30 நாளும் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் போய் சும்மா உட்காந்துட்டோம், தெரிய வேண்டாம் அப்படின்னு. சார் எப்படியோ தெரிஞ்சு போய் அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் காலை டிஃபன் ஒருத்தர் அனுப்புவார், சாப்பாடு ஒருத்தர் அனுப்புவார், ராத்திரிலாம் அனுப்புவார். நான் என் மனைவிட்ட சொன்னேன், கல்யாணம் ஆன புதுசில் என்ன கேட்டேன், உங்கள் தமிழ் சோறு போடுமான்னு கேட்டல. 30 நாள் இலவசமாக சோறு போடுது பார் தமிழ். யாருன்னே தெரியாது சார். ஒரு சில நாள் 3 கேரியர் வந்துடும். யாரோ கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. தமிழ் தன்னை நம்பி அவனை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எங்களுக்கும் பெருமையா இருக்கு. தமிழ் பேசுகிற நீங்கள் உயர்ந்த ஒரு பதவி. தமிழ் பேசுன நம்முடைய சாரதா நம்பியாரூரன் அந்த தகவல் அறியும் உரிமை ஆணையராக ஒரு சிவப்பு விளக்கு காரில் போகும்போது எங்களுக்கு தமிழே காரில் போடுற மாதிரி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. வாங்கம்மா. பாத்திரப்பட காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு. அது பாடலல்ல உண்மை என்று நம்பு என்று சொன்ன கவியரசு கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து பாவாடை சட்டை அணிந்து 1990ஆம் ஆண்டு முதலாக கம்பராமாயணத்தில் 2வது பரிசும் சீராபுராணத்தில் 2வது பரிசும் பெற்றுக்கொண்டு இந்த மேடையிலே விவாத அரங்கிலே பேசுவதற்கான பெரும் வாய்ப்பை ஏற்படுத்திய அந்த பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்பொழுதும் பெருந்தகப்பனாக நினைந்து என்னுடைய மாணவ பருவம் முதல் இலக்கிய மேடைகள் ஏறுவதற்கான அச்சாரத்தை எனக்கு அள்ளித்தந்த பெருந்தகை
இன்றைக்கு இந்த கம்பன் கழகத்தின் பொன் விழாவை தன்னுடைய முதுகிலே தூக்கி சுமந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் பெருந்தகை ஐயா நயவுரை நம்பி ஜெகத்ரட்சகன் அப்பா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். அன்னை சாரதா நம்பியாரூரன் உள்ளிட்ட அவை மிக பெரியோர்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். பிரியாராஜன் இருக்கிறார், ரேலா அவர்கள் இருக்கிறார்கள், உலகநாயகி பழனி இருக்கிறார். எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய அவை வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் வித்தியாசம் இல்லாமல் மேடையில் மாண்புடன் எப்படி பேச வேண்டும் என்பதனை தன் வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பேராசான் சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய இந்த பெரிய மேடையில் உங்கள் மத்தியில் பேசுவதற்கான பெரும் வாய்ப்பு கிடைக்க பெற்றேன். தமிழ் எனக்கு இட்ட மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் நான் இதை கருதுகிறேன். என்றும் உள்ள கம்பன் என்கின்ற சொற்றொடர் முதலில் கம்பனுக்கு எப்படி வந்தது? யார் கொடுத்த சொற்றொடர் அது? அது கம்பனுக்கு கம்பனை நேசிப்பவர்கள் கொடுத்த சொற்றொடர். ஆனால் அந்த சொற்றொடரை கம்பன் அகத்தியருக்கு தருகிறார். அகத்தியருக்கு கம்பன் சொன்ன சொற்றொடர் தான் எப்பொழுது சொல்கிறார்? ராமன் ஆரண்ய காண்டத்திற்குள் நுழைகின்ற பொழுது அகத்தியரை சந்திக்கக்கூடிய சூழல். அகத்திய மாமுனி ராமனை போய் அப்படியே தழுவிக்கொண்டு சொல்லுகிறார், நின்றவனை வந்த நெடியோன் அடி பணிந்தான். காலில் விழறான் ராமன். அப்படியே தூக்கி நிறுத்திய அகத்தியர் கண்களிலிருந்து நீர் சோர நிற்கிறார். அன்று அவனும் அன்போடு தழுவி அழுத கண்ணால் நன்று வரவு என்று பல நல் உரை பகர்ந்தான். வடநாட்டிலிருந்து வந்தவர் தான் ராமன். தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது அகத்திய முனிவனின் கால் பணிந்து நல்வரவு ஆகுக வாயா, எங்க நாட்டுக்கு வாயா என்று அழைத்தானே, அந்த அகத்திய முனிவனுக்கு கம்பன் தந்த சொற்றொடர்தான் என்றும் உள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். என்றும் உள தென் தமிழ். நீங்க வடநாட்டில் வெளிநாட்டில் எங்க வேணாலும் பேசிக்கோங்க, ஆனால் அதனுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய இந்த தென்னாடு இங்கிருந்து புறப்பட்டு போன தமிழ் என்று கம்பர் அகத்தியருக்கு முகவரி எழுதினார். நான் இப்படி சொல்றேன், அது எப்படி தெரியுமா கம்பருக்கு வந்தது? கோவில்ல கடவுளை பிரதிஷ்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு ஸ்தபதி கட்ட கொடுத்து சிலையா வடிப்பாங்க. வடித்து முடிக்கின்ற வரைக்கும் அது சிலைதான். என்னைக்கு அது கோவிலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி கர்ப்ப கிரகத்திற்குள் உட்கார வைத்து கண் திறக்கப்படுகிறதோ, அந்த கண் திறக்கின்ற அந்த நேரத்தில் அது கடவுளாக மாறுகிறது. அப்படி வடநாட்டில் இருந்து வந்த அத்தனை பாத்திரங்களையும் தன் கவிதைகளை வைத்துக்கொண்டு, தனக்கான கருத்துக்களை வைத்துக்கொண்டு, அந்த பாத்திரங்களை தன் தமிழால் கண் திறந்தான் பாருங்க. அந்த இடத்தில் தான் என்றுமுள தமிழ் என்கின்ற சொல்லை, தமிழ் என்கின்ற சொல்லுக்கு பதிலாக கம்பன் தன் பெயரை அங்கே கொண்டு போய் நிறுத்தி என்றுமுள கம்பன் என்று புகழ் கொண்டார். நான் எப்படி இதை சொல்றது? அவர் எங்க நண்பர் தான் முத்தையா, கொஞ்ச காலமா சரியில்லை. என்ன சொல்றார்? பாத்திரம் தானே பாத்திரம். ஏன் இடைநரகரத்துக்கும் வள்ளிநரகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா எங்களுக்கு? உங்கள் பாத்திரம் தான் எங்கள் பாத்திரம் என்கிறீர்களே நீங்கள். நான் சொல்லுகிறேன், கவிதையே எழுத முடியாமல் கையிலே எழுதுகோலை கீழே போட்டு பாத்திரங்கள் வென்ற எத்தனை இடத்தை காட்டட்டும் உங்களுக்கு கம்பராமாயணத்தில். ஐயோ, இவன் வடிவென்பதோர் அழகா அழியா அழகுடைய அண்ணன் கம்பன் கீழே போட்டான். கவிதையே வரல அவனுக்கு. ராமன் என்கின்ற பாத்திரத்தை படைக்கின்ற பொழுது அந்த கம்பன் காட்டுகின்ற ரசவாதம் இருக்கல்ல, அதுதான் 50 ஆண்டு அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மேடைகளில் கம்ப ராமாயணம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் அவன் வடித்த பாத்திரங்களின் பெருமைதான். அவர் என்ன சொல்றார்? ஐயா வேற அவர் கூட்டணி வச்சுக்கிட்டதா சொன்னீங்க. இல்ல முயற்சி பண்றாரு, நாங்க ஏத்துக்கல. யார் இன்னும் முடிவு பண்ணல, எல்லாம் முயற்சியில தான் இருக்காங்க. வாங்க வாங்க, எவ்வளவு யார் வேணாலும் வாங்க.
நாங்க தான் முடிவு பண்ணுவோம். ஏன்னா அவ்வளவு வெயிட்யா இங்க, அவ்வளவு வெயிட். அவர் என்ன சொல்றார்? The book is on the table. தர்க்க சரித்திரமா. The table is on the floor. So the book is on the floor. அப்படின்னு தர்க்கம் பேசுகிறார். கிடையாது. பாத்திரங்கள் இருக்குல்ல, பல நேரங்களை நான் இப்படி துணிச்சலாக சொல்லுகிறேன். எழுத்தாளன் பாத்திரங்களை வடித்து கொண்ட நிலை போய் பல நேரங்களில் பாத்திரங்கள் அந்த எழுத்தாளனை பயன்படுத்தி கொண்டு தன்னை வடிவமைத்துக் கொண்டதுதான் கம்ப ராமாயணனுடைய ஆகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். இதுதான் கம்பனுடைய வெற்றியாகவும் நான் கருதுகிறேன். இப்படி சொல்றேங்க. நாங்க ஆரம்ப காலங்களில் சின்ன வயசுல ரொம்ப ஏழ்மையுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எங்க குடும்பம். 2வது மாடியில ஷீட் வீடு, மழை பெய்யும். அப்படி மழை பெய்யும் பொழுது மழை தண்ணி உள்ள ஒழுகும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தை வைப்பாங்க. அந்த பாத்திரத்தில் மழை தண்ணி நிறையும். நிறைஞ்சதுன்னா அடுத்த நாள் தலை கழுவுனாலோ அல்லது சோறு வடித்தாலோ அவ்வளோ நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் சோறு. எங்கள் அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, பாப்பா மழை எல்லாருக்கும் பொது, நாம் கூரைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சொம்பில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெளியில் போய் எட்டிப்பார், ஆறு, கடல், குளம், கிணறு எல்லாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. கருத்து பொதுதான். தாங்குற பாத்திரம் சரியா இருந்தால்தான் அது கடலாக, அது ஆறாக, அது கிணறாக வருகிறது. இல்லை என்றால் சின்ன பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ராமாயணம் உலகம் முழுக்க புகழ் பெறுவதற்கு என்ன காரணம்? கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் இப்போ 4 நாடுகளில் கம்பன் கழகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். லண்டன்ல இருக்கு, அமெரிக்கால இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இருக்கு, இலங்கையில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களிலும் அவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றால் என்ன காரணம் என்றால், கவிதை சொல்வதற்கு கம்பனை விட சிறப்பான கவிதைகளை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். கருத்து என்று சொல்ல வந்தால் திருக்குறளை மீறிய ஒரு கருத்திற்கு உரியவர்கள் என்று நாம் மார்த்தட்டக்கூடிய அளவில் திருக்குறளை மிஞ்சிய ஒரு கருத்து களஞ்சியம் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லிவிடலாம். அது வான்மறை. தமிழை ஏற்கனவே இருக்கு. எதுவாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் மீது ஏற்றி அந்த பாத்திரத்தை வடிச்சார் பாருங்க. நான் இப்படி சொல்றேங்க, நான் இதை வாதமாக வைக்கிறேன். அதை நீங்கள் முடிந்தால் வாதத்தில் என்னை எதிர்கொள்ளுங்கள். ஒரு பாத்திரம் வால்மீகி அப்படி படைக்கல. இப்போ கும்பகர்ணன் இருக்கார்ல, இதில் போட்டிருக்கு எங்களுக்கு. அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாலே அவர் கேட்டார், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், படா அப்படின்னு போய் படுத்து தூங்கிட்டார். அப்புறமா அவரை எழுப்புறாங்க. எழுப்பும் பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன? முதல்ல ஓப்பனிங், கண்ணு திறந்தவுடனே அவர் கேட்ட கேள்வி, ஆனதோ வெஞ்சமம், அழகில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் தீரலையோ. ஏண்டா நடுவில் என்ன எழுப்புனீங்க? ஜானகி துயர் இன்னும் தீரலையா? இப்படிதான் எழும்புறான். எழும்பி தன்னுடைய அண்ணன்